ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சிராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். சீரிஸ்னா பல மணி நேரம் ஓடும், பல எபிசோடா போடுவேன்னு நினைக்க வேணாம், ஒரே வீடியோல பார்த்துடலாம். சீரிஸோடைய மொத்த டியூரேஷனே 2.5 மணி நேரம் தான் மக்களே. இந்த சீரிஸோடைய கதையை கூட சொல்லாம டைரக்டா நம்ம சீரிஸ்குள்ளேயே போயிடலாம். ஆனா இந்த சீரிஸ் வந்துட்டு ஒரு 18+ சொல்லலாம். சின்ன பசங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப கிடையாது, ஃபியூச்சர்ல தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி கடைசியா திருப்பூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் டைம் வாலெட் ஃபுல்லி ஹேண்ட்மேடா பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. செம்மையா பண்ணிக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கேட்டாங்களோ அதை விட பெஸ்டாவே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வாலெட் உங்களுக்கு காஸ்ட்லி தான், ஆனா இது உங்களுக்கு அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். ஃபுல்லி ஹேண்ட் ஒர்க், ஃபுல்லி ஹேண்ட்மேடு, ஸ்டிச்சிங்ல இருந்து எல்லாமே ஹேண்ட் தான். உங்களுக்கும் இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த வாங்கி தரணும், ஃபுல்லி ஹேண்ட்மேடா வாங்கி தரணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிச்சன்ல குக் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயினுடைய பொண்ணு கத்ரா இந்த மாதிரி சித்தப்பாவை வெளியேந்து யாரோ வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த குக் பண்ற கரண்டியோட வெளியே போயிட்டு சித்தப்பாவை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்க கூட சண்டை போட்டு அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. காப்பாத்தவும் செய்யறாங்க. இதே ஸ்பாட்டுக்கு மாமனார் வெளியே வராரு. என்ன காரியமியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய குழந்தை யாராவது அடிச்சா அப்படின்னா நான் சும்மா இருக்க முடியும், அதான் நான் சண்டைக்கு போனேன், அதான் நான் ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னும் போது, ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ரோட்ல சண்டை போட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி உனக்கு ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய குழந்தை அப்படின்றதுக்காக மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. இதுல யாரு பண்ணது நியாயம், யாரு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பிரிச்சு பார்த்துதான் நீ சண்டைக்கு போகணும், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. என்னுடைய குழந்தை எப்பவுமே தப்பே பண்ண மாட்டான், ரொம்ப நல்லவன், அவனுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாமனார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே பயங்கரமான படிச்சவரு. அந்த ஊர்லயே ஒரு 4-5 பேர் தான் படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அதுல இந்த மாமனாரும் ஒரு ஆள் மக்களே. பயங்கர ஃபார்வர்டா திங்க் பண்ணுவாரு. இப்ப கூட உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டு விண்வெளிக்கே போயிட்டாங்க அப்படின்ற அந்த நியூஸ்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கண்டுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் பெருசு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும், இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்றாங்க. காலைல தூங்கி கண்ணு முடிச்சுல இருந்து நைட் வரைக்கும் இந்த குடும்பத்தை பத்தி மட்டுமே பயங்கரமா யோசிக்கிறாங்க. மாமனாருக்கு என்ன வேணும், மாமனாருக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாக்கு என்ன வேணும், இந்த தம்பிக்காரனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா பார்த்து பண்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோயினுக்கு பயங்கர சப்போர்ட்டா இருப்பாரு, பயங்கர ஒத்துமையா இருப்பாங்க, பயங்கர பாசமா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்கா, இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். நம்ம ஏன் ஆண் குழந்தைய பெத்துக்காம பெண் குழந்தைய பெத்துக்கிட்டோம், அவங்களுக்கு குழந்தைய பிடிக்கும். இங்க வீட்டுல இருக்க யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனாலுமே ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தம்பிக்காரனை காப்பாத்தினாங்க பாத்தீங்களா அந்த குழந்தை, ஆனா தம்பிக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம், அவனுக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க போறாங்களா, அதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. இந்த வீட்டுல அந்த மாமனாருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க, யார்ட்டையும் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிறது கிடையாது போல. அவங்க கிட்டயும் போயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கும் எல்லாமே பார்த்துட்டு பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்போ பொண்ணு பார்க்க போன வீட்டுல அந்த பொண்ணுடைய பேரு பூஜா மக்களே. அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிருக்கா, ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டிருக்கா, எடுத்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல பேசுறா, இங்கிலீஷ்ல பாட்டுலாம் பாடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு, நம்மளை விட நல்லாவே பாட்டு பாடுறா, இங்கிலீஷ் பேசுறா, ஒரு மாதிரி நம்மள பீட் பண்றவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமையாவே இருக்கு. அந்த பூஜாவுடைய அம்மா அப்பாவும் பூஜாவை பத்தி பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்னுடைய பொண்ணு தான் குக் பண்ணா, செமையா குக் பண்ணுவா அப்படின்னும் போது மாமனார் கேக்குறாரு, நீ என்னம்மா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது BA படிச்சிருக்காங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறமாவும் கண்டிப்பா படிப்பேன், அதுக்கப்புறமா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி எல்லாமே சொல்லும் போது இதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மரியாதை பாழா போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மாமனாரே கேக்குறாரு, என்னமா எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க, நீ மட்டும் எதுவுமே கேட்கவே மாட்டே அப்படின்னு. ஒன்னு ஹீரோயின் மூஞ்சி லட்சம் மாதிரி, என்னமா இந்த மாதிரி தான் நீ ட்ரெஸ் பண்ணுவியா, இந்த மாதிரி தான் நீ வந்துட்டு பிளவுஸ் எல்லாம் இறக்கி போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு முகமே மாறுது. முக்கியமா இந்த தம்பிக்காரனுக்கு அவ்வளவுதான் அன்னைக்கு இந்த பொண்ணை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு பிடிக்கலதான் போல. தம்பிக்காரன் அண்ணிய தனியா கூட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். மத்த எல்லாருக்கும் பொண்ணு ஓகே தான், பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அன்னைக்கு மட்டும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு, அண்ணி ஏன் நீ இந்த மாதிரி பண்றீங்க, நம்ம வருவோம் அப்படின்னா பூஜா வந்துட்டு செமையா குக் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்க சாப்பிடவே இல்லையா, சமோசா சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் மூஞ்ச பார்த்தா குக் பண்ற மாதிரியே தெரியல, கடையில வாங்கினா போல அப்படின்னு. சமோசாவை கடையில வாங்கினாலும் எங்க வாங்கினாலும் எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க வந்துட்டு எனக்காக ஓகே சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது இவங்களுக்கு தான் இந்த தம்பிக்காரன் ரொம்ப பிடிக்குமே. சின்ன வயசுல இருந்து தன்னுடைய புள்ள மாதிரி பார்த்து வளர்த்துருப்பாங்க. சரி ஓகே இவனுக்கு பிடிச்சா ஓகே தான்
அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்ல அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கேயே வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி மாத்தி ஒரு சாதாரண ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் மாமியாரும் சேர்ந்துட்டு ஏதோ கடைக்கு போறாங்க. அப்படி போயிட்டு ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு போராட்டம், போலீஸ்லாம் நிக்கிறாங்க, பொதுமக்கள் பெண்கள்லாம் நிக்கிறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோயின், ஆன்ட்டி நீங்க உள்ளே இருங்க, நான் போயிட்டு இது என்ன போராட்டம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனா பெண்கள்லாம் ஆடிக்கிட்டு கையை கோத்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் போயிட்டு கையை கோத்து ஆட, என்னமா என்ன கட்சி என்ன கூட்டம் என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மீட்டிங்கும் கிடையாது கட்சியும் கிடையாது, இது LGBTQ இருக்கு இல்லையா, அதுக்காக நாங்க இது மாதிரி போறோம், நீங்களும் சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ LGBTQ அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு அவங்களுக்கு மூஞ்சே மாறுது, ஒரு மாதிரி பண்ணிட்டு ஆட்டோ கிட்ட வந்துட்டாங்க. அப்பதான் பாக்குறாங்க அந்த பூஜாவும் கையில வந்துட்டு அந்த வண்ண வண்ண கொடிகளை ஏந்திட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கா. இவ என்னடா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போயிட்டு கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அவளுடைய வீட்டுக்கே போயிட்டு இந்த பொண்ணு கிச்சனுக்கு தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ என்னமா லெஸ்பியனா அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு கேட்க வரல. அப்படியே ஒரு மாதிரி கேக்குறாங்க, லெஸ்பியனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் லெஸ்பியன்லாம் ஒன்னும் கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுக்கு சப்போர்ட்லாம் பண்ண போற, உன்னுடைய வேலையை பாரு, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இங்க பாரு இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ் ஆண்கள் படிக்க வேண்டிய பேஜ், பேக் பேஜ் பின்னாடி சமையல் குறிப்பு, இந்த ட்ரெஸ்ஸை எப்படி அயன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் போட்டுக்கும், இதெல்லாம் தான் நம்ம படிக்க வேண்டிய பேஜ், நீ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எக்ஸாம்பிளும் சொல்ல, ஏங்க உங்க மாமனாரு அவ்வளவு ஃபார்வர்டா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னங்க இந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமா திங்க் பண்றீங்க, பிற்போக்குத்தனமா எல்லாமே சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. உடனே இந்த பொண்ணை வெளியே இழுத்துட்டு போயிட்டு மாமியார் காலில் விழுந்து ஒழுங்கா மன்னிப்பு கேளு, நீ பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது, நான் என்ன பண்ணேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னும் போது மாமியாருமே சொல்றாங்க, ஏமா நமக்கு இதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, அந்த பொண்ணு எங்கேயோ போறா என்னமோ பண்றா, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, இல்ல வரவே மாட்டேன், இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணு வந்துட்டு லெஸ்பியன் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு கண்டிப்பா செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் கழட்ட பார்க்கும்போது ரிங்கே வரல, தண்ணிக்குள்ள கொண்டு போயிட்டு கையை காமிச்சு அந்த ரிங்கெல்லாம் கழட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மாமனாரு கழுவி கழுவி ஊத்துறாரு. நம்ம ஹீரோயின் எதுக்குமே ஆன்சர் பண்ணாம அமைதியா நிக்கிறாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதுக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அந்த புருஷன் தான் சொல்றாரு, ஆக்சுவலா இவ இன்செக்யூரா ஃபீல் பண்றா, தன்னை விட படிச்ச தன்னை விட பயங்கர ஒரு இதுவான ஒரு மருமக கிடைச்சிட்டா அப்படின்னா தன்னுடைய மரியாதை போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கா, நான் வேணா என்னுடைய படிப்பை நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணவா அப்படின்லாம் கேட்டா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா போல, வேற ஒன்னும் இல்லை அப்படின்னும் போது மாமனாரு கிட்ட வந்து, நீ பண்ணது கண்டிப்பா தப்பு தான், நீ பண்ண தப்புக்கு நீ போயிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது, என்னால மன்னிப்பு கேட்கவே முடியாது, யாரு சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா போயிட்டு மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னும் போது அந்த பையன் வரான், தம்பிக்காரன் வந்துட்டு, அண்ணி எனக்காக போயிட்டு பண்ணுங்க அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிடையாது, எனக்காக போயிட்டு மன்னிப்பு கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு. சரி தன்னுடைய புள்ள மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்றாங்க. அந்த பொண்ணையை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சு ஆக்சுவலா எனக்கு எது சரி எது தப்புனே புரியல, ஈவினிங் டைம்ல பேப்பர்லாம் படிச்சு பெரிய பெரிய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எனக்கு எதுவுமே புரியாது, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ரூம்குள்ள தனியா உட்காந்துப்பேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா பொறாமையா இருந்துச்சு, நீ நல்லாவே இங்கிலீஷ் பேசுற, பயங்கரமா ட்ரெஸ் பண்ற, பயங்கரமா வெளியே இருக்கிற எல்லாத்துலயும் போயிட்டு கலந்துக்கிற, முக்கியமா இங்கிலீஷ் பேப்பர்ல ஃப்ரண்ட் சைட் பேப்பரே படிக்கிற அப்படின்னும் போது இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு அப்படின்னா பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காம கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கும் புரியுது, ஆக்சுவலா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி நேத்து நீங்க வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா என்னுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இந்த கல்யாணம் அப்பா அம்மாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காகவே நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணத்தை நிப்பாட்டலாம் மாட்டேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை ரெண்டு பேரையும் மோதிர மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கல்யாண வேலையெல்லாம் நடக்குது, ஒரு வழியா கல்யாணமும் நடக்குது மக்களே. ஆனா கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணம் நடக்கிற சமயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜாக்கு உடம்புக்கே முடியல, ஃபீவரா இருக்கு, இந்த பொண்ணு மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறா, ஒரு மாதிரி ரொம்பவே உடம்புக்கு முடியாம தான் இருக்கா. கல்யாணம்லாம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு வெளியே லேடிஸ்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள பொண்ணு வந்து உட்கார்ந்தவனே இவனும் பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இன்னைக்கு வேணாம், எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, பயங்கர ஃபீவரா இருக்கு, ஒரு நாள் டைம் கொடு, ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும், நாளைக்கு எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, நாளைக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, டே இன்னைக்கு கண்டிப்பா முடியாதுடா, உடம்பு சரியில்லடா அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் விட முடியாது, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வலுக்கட்டாயமா சொல்ல போனா ரேப்பே பண்ணிடுறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. காலையில நம்ம ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு அந்த துளசிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது பாக்குறாங்க, மேல பூஜா நின்னுகிட்டு இருக்கா, ஏதோ மேல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி தற்கொலைக்கு ட்ரை பண்ற மாதிரியே நின்னுகிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்
ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு சாமியாருடைய பிரசங்கத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவரு இந்த மகாபாரத கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல வந்துட்டு திரௌபதியவே வந்துட்டு பந்தயமா கட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை சொல்லும் போது குட்டி பொண்ணு அம்மாட்ட கேக்குறா, எப்படி அந்த வந்துட்டு பொண்டாட்டியவே எப்படி பந்தயமா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பெல்லாம் பொண்டாட்டிய ஆண்கள் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பார்ப்பாங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு வாயில வார்த்தையே வரல. அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவன் இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்ப ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நம்ம புருஷன் பொண்டாட்டி இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இப்ப ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என் கன்சர்னே இல்லாம என்னுடைய இதுவே இல்லாம நீ என்ன தொட்டுட்ட இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னும் போது, ஏமா நான் உன் புருஷமா, உனக்கு தாலி கட்டியிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன், எனக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு அப்படின்னும் போது, கிடையாது நீ என்ன ரேப் பண்ணிட்ட அப்படின்னு உடனே இவன் கடுப்பாயிட்டான். ரேப் பண்ணிட்டனா, நான் உன்னை ரேப் பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு கையை பிடிச்சி எடுத்து நீ வெளியே போயிட்டு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சத்த வந்துட்டான். இந்த பொண்ணு பொறுமையா வெளியே போறா. வெளியே போனா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாட்டு பாடி டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து அங்க இருக்கவங்க கிட்ட, ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன விஷயம் ஆனாலும் தன்னுடைய உயிரே போனாலும் மானத்தை வந்துட்டு விட்டு கொடுக்க கூடாது, குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, இவங்க கிட்ட போயிட்டு சொல்றது சுத்த வேஸ்டான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் ரூம்குள்ள போக, அப்போ அந்த தம்பிக்காரன் கேக்குறான், என்ன அண்ணிகிட்ட எல்லாமே சொல்லிட்டியா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு இல்லன்னு தலையாட்ட, இங்க பாரு இது எல்லாமே அப்படியே விட்டு, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னவன் ஓகே சரியாயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மறுபடியும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு பிடிக்காம எல்லாமே பண்ணிட்டு அமைதியா படுத்து தூங்குறான். இந்த பொண்ணு அழுது அப்படியே கண்ணீரே வத்தி போயிட்டு ஏதோ ஒரு ஜடம் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா மக்களே. இதே டைம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கலான ரூமுக்கு போனா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் குட்டி பொண்ணை நீ போயிட்டு தாத்தா பாட்டி கூட படுத்துக்கோ, அவங்க கூப்பிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு பொண்டாட்டியை உட்கார வச்சு கால் அமுக்கிட்டு இருக்காரு. நீ கால் வந்து எவ்வளவு வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கிட்டு இருக்க. இவங்களுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என்ன மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டிருக்கேன், நான் கொடுத்து வச்சவ. ஆனா இப்பெல்லாம் பாருங்க, நல்லா படிச்ச பொண்ணு, ஸ்டைலா ட்ரெஸ் பண்ண பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குது. எனக்கு பூஜாவை பார்த்து பொறாமன்னு சொல்ல முடியாது, ஆனா லைட்டா பொறாமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல பூஜாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நைட்டு போயிட்டு குளிக்கிறா. குளிச்ச பொண்ணு தோட்டாம கூட அப்படியே மொட்டை மாடல போயிட்டு நின்னுகிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் ஹீரோயின் பார்த்துட்டு மேல போயிட்டு என்னாச்சுன்னு கேட்க, ஆக்சுவலா இந்த பொண்ணை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. தோட்டாம கூட தலையில இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. என்ன இந்த பொண்ணு தற்கொலை பண்ற மாதிரி நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. வந்த அடுத்த நாளே வீட்டுக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்டுதான் உன்னை கூட்டு போயிட்டு விட முடியும். வந்திருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் நீ வந்து டீ போடு, அடுப்ப கொளுத்து, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு புரியல போல, அந்த பொண்ணும் தெளிவா சொல்லவே இல்ல. கூட்டிட்டு போயிட்டு டீ போடு அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்துட்டு நான் கண்டிப்பா போதான் போறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே இந்த பொண்ணு அடம் பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஞாபகம் வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போக, அப்பா பாக்குறாரு, ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு அப்பா கிட்ட கூட பேசாம நேரா போயிட்டு அம்மாவை மீட் பண்றா. அம்மா கிச்சன்ல ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, எனக்கே தெரியல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டு அம்மா கிட்ட எல்லாமே சொல்லி, நான் நோ சொன்னேன், அப்போ கூட கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. ஏமா நீ என்ன பைத்தியமா, உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீ நோ சொன்னா என்ன எஸ் சொன்னா என்ன, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் தான், இதெல்லாம் நீ கண்டுக்காத, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, குடும்ப நிலைமையை பத்தி உனக்கே நல்லாவே தெரியும், உன்னுடைய மாமனாரு ரொம்ப பெரிய ஆளு, அவர் மட்டும் ஒரு போன் கால் போட்டு சொன்னாரு அப்படின்னா உன்னுடைய தம்பிக்கு உடனே வேலை கிடைக்கும், அந்த அளவுக்கு பெரிய ஆளு, புரிஞ்சுட்டு போமா அப்படின்னும் போது, அம்மா நீங்க எப்பயுமே உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா, என்ன பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது, இங்க பாரு நேதான் கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுருக்கேன், காலங்காத்தால வந்து கடுப்பேத்திட்டு இருக்காத, கிளம்புறியா இல்ல கையறுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்ட ஆரம்பிக்கும் போது, இப்ப இந்த பொண்ணுக்கு பூஜாக்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இதே டைம்ல ஹீரோயினுக்கு புருஷன் கால் பண்றாரு. கால் பண்ணி, காலங்காத்தால பூஜாவை கூப்பிட்டு எங்கம்மா போன, இங்க பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பாக்கி இருக்கு, நீ சீக்கிரமா அந்த பொண்ணை கூட்டணும் அப்படின்னும் போது, இதோ கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ பூஜாவுடைய அம்மாவே பூஜாவை வெளியே கூட்டு போயிட்டு நிப்பாட்டுறாங்க. என்னமா இந்த பொண்ணை கூட்டு போ அப்படின்னும் போது, நம்ம ஹீரோயின்கா புரியவே இல்ல, இந்த பொண்ணு எதுக்கு வந்தா, இப்ப எதுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஸ்கூட்டில போறாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த தம்பிக்காரன் கால் பண்றான். கால் பண்ண போற வழியிலேயே ஹீரோயின் பேசிக்கிட்டே போறாங்க. இந்த பொண்ணு தான் போன் அட்டன் பண்ணி கொடுக்குறா. அண்ணி காலங்காத்தால பூஜாவை கூப்பிட்டுட்டு எங்க போயிருக்கீங்க, உடனே கிளம்பி வாங்க, நாளைக்கு நானும் பூஜாவும் ஹனிமூன் போறோம், அதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க தான் பண்ணும், காலங்காத்தால ஏன் கூட்டு போனீங்க, உடனே வாங்க அப்படின்னும் போது, இதோ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கா லைட்டா
லைட்டா கிடையாது, ஓவரா அள்ளு கிளம்புது. ஐயோ இவன் வீட்லயே வச்சு நம்மள படாத பாடுபடுத்துறான் அப்படின்னா ஹனிமூன் கூட்டிட்டு போனா கேட்கவே வேணாம், நம்ம செத்துருவோம், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது அப்படின்றாங்க. ஏமா பாத்ரூம் வருது அப்படின்னா இங்க எப்படி நிப்பாட்ட முடியும், அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு போய்க்கலாம் அப்படின்னும் போது இல்ல எனக்கு உடனே வருது, நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இந்த பொண்ணு பாட்டுன்னு போக ஆரம்பிக்கும் போது இவங்களும் பின்னாடியே போறாங்க. இருமா சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போக திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிட்டா, எங்க போனா அப்படின்னு தெரியல. இவங்களும் அங்க இங்கன்னு தேடுறாங்க. தேடிட்டு நேரா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பூஜாவை காணும் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக்கு, செமையா திட்டுறாங்க. நீ எங்கம்மா கூட்டு போன, எப்படி காணாம போனா, ஏதோ சாவிகத்தை தொலைச்சிட்டு வந்த மாதிரி நீ பாட்டுன்னு பூஜாவை காணும், இந்த வீட்டுடைய 2வது மருமகளை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு பையன் மேல டவுட். டே என்னடா ஆச்சு நேத்து நைட்டு, ஏதாவது சண்டை கிண்ட போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட கேட்கும் போது, ஏமா அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, சண்டை அப்படின்னா உங்களுக்கு சத்தம் கேட்காதா அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இந்த மாதிரி அந்த பொண்ணு காணும் அப்படின்னா அப்படியே சும்மாலாம் விட முடியாது, அந்த பொண்ணை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும், இந்த விஷயம் வெளியே தெரிய வந்து குடும்பத்துடைய மானம் போறதுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிக்கணும், எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தேடி போகும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணை அந்த LGBTQ போராட்டம் மாதிரி ஏதோ ஒரு ஊர்வலம் மாதிரி போனாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல பாத்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பூஜா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பூஜாவை காணுமா, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அந்த பொண்ணு வழக்கமா எங்க போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கே தெரியல, நம்ம வேணா தேடி பார்க்கலாம், கால் பண்ணி பார்க்கலாம், நம்ம முதல்ல NGO போலாம் அப்படின்னு சொல்லிட்டு NGO கூட்டு போக, இது என்னமா NGO அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டால பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு NGO அப்படின்னும் போது யாராவது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவங்க எதுக்காக, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா போன மாசம் மட்டும் 2 பெண்கள் கண் காணாத இடத்துக்கு போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு கூட 2 பேர் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல பெண்களுக்கு தனியா சாக கூட எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, தற்கொலை பண்ணிக்க கூட பாதுகாப்பு கிடையாது, இந்த மாதிரி NGO தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்படின்னா பெண்கள் ஏன் தனியா வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான கேள்வியை கேட்கும் போது, எங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா பெண்கள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நல்லா நம்ம ஹீரோயினுக்கு காது மேலே அடிச்ச மாதிரி உரைக்குது, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இதே டைம்ல பூஜா இந்த பொண்ணுக்கு தான் கால் பண்றா போல, முன்னாடியே இந்த பொண்ணு கால் பண்ணிருப்பா, பூஜா திரும்ப கால் பண்ணும்போது பூஜாவை கண்டுபிடிச்சாச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க்கு அங்க போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை நீங்க அந்த பக்கம் போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நேரா போயிட்டு பூஜாவை மீட் பண்ண, பூஜா எல்லாமே சொல்றா, செமையா அழுவுறா. சரி ஓகே, நீ தனியா வந்து உட்கார்ந்தா மட்டும் ஒன்னும் பண்ண முடியாது, உனக்கு நடந்தது அநியாயம், இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்னா நீ ஆட்களை சேரு, தனியா போயிட்டு கேட்டா தனியா போயிட்டு பேசினா கண்டிப்பா யாருமே நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, யாரும் நமக்கு சாதகமா பேச மாட்டாங்க, நீ முதல்ல எல்லாருடைய சப்போர்ட்டையும் உன் பக்கமா திருப்பிக்கோ, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் போயிட்டு பேச முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க, நேரா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே, ஹீரோயினை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அங்க கிளம்பிட்டா. நம்ம ஹீரோயின் நேரடியா போயிட்டு என்னமா பிரச்சனை, என்கிட்ட சொல்லவே இல்லை, நானும் அப்போத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லவே மாட்டேன் அப்படின்னும் போது உங்க குழந்தை என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்னும் போது கடுப்பாயிட்டு காது மேலேயே போடுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே கண்டிப்பா அருண் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். இன்னொன்னு வீட்டுக்குள்ள உங்க ரூம்குள்ள நடக்கிற விஷயம்லாம் வெளியே சொல்லவே கூடாது, இது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுமான்னு கேட்க, எங்க இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க நம்பாம என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலா அவன் வந்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னும் போது புருஷ பொண்டாட்டிக்குள்ள எல்லாமே நடக்கும், நீ வந்துட்டு எல்லாமே இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்க பாருங்க, என்ன வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க, மொத்தமா அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி எழுதிலாம் கொடுக்கல அப்படின்னும் போது முதல்ல உனக்கு பொண்டாட்டினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உங்களுக்கு கன்சர்ன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது அந்த மாதிரி ஒரு வார்த்தையே ஹீரோயின் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது போல, தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்பவே முட்டாளான ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க, உங்க கூடலாம் வந்து வாழ போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ரொம்பவே அழுகையா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு கூண்டு வந்தாங்க போல. இந்த பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. மாமனார் வந்துட்டு நான் இந்த பேரெல்லாம் சம்பாதிக்க 15 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரே செகண்ட்ல என்னுடைய பேரையும் குடும்ப மானத்தையும் வாங்க பார்த்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஒரு சாதாரண டொமேட்டோ சாஸ் கரையோ இல்ல டீ கரையோ பட்டா நம்ம ஒண்ணு கழுவிக்கலாம் இல்லனா துவச்சு போட்டுக்கலாம், இந்த மாதிரி குடும்ப மானமே போச்சு, அதுவும் இந்தியால இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா காலாகாலத்துக்கும் பேசிட்டே இருப்பாங்க, நீ எதுவா இருந்தாலும் போயிட்டு உன் அக்கா கிட்ட கேளு, ஹீரோயின் கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க, நாளைக்கு ஹனிமூன் கிளம்புறீங்க இல்லையா அதுக்கான வேலையெல்லாம் பாரு போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போறா, எங்களா ஹனிமூன் போறது அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த
தம்பிக்காரனுடைய பழைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அவனுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும். அது என்ன பனிஷ்மெண்ட், பொண்ணுங்க விஷயத்துல ஏதாவது தப்பு பண்ணானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க புருஷன் வராரு. என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தப்பு பண்ணிட்டேனோ, அருணை ஒழுங்கா வளர்க்கலையோன்னு டவுட்டா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, நீ தப்பு பண்ணல, உன்னுடைய வளர்ப்பு தப்பா போகாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மொட்டை மாடியில அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்துட்டு இவங்க ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு கேக்குறா, அம்மா ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, பக்கத்து வீட்டு ஆண்டியும் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லும்போது, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியை பார்த்து கேட்கும்போது, நான் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜும் படிப்பேன், அங்க இருக்கிற விஷயம்லாம் படிச்சு படிச்சு நாலேஜை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க அப்படின்லாம் தெரியல. நேரா கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்றாங்க. நம்ம பூஜாவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணே கேக்குறா, என்னாச்சு அப்படின்னும் போது, நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணு யோசிச்சுட்டு, ஆமா நீங்க முட்டாள் தான், ஆனா முட்டாள்தனத்துல இருந்து வெளியே வராம நீங்க முட்டாளானே புரிஞ்சுக்காம அமைதியா இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜை கூட படிக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னும் போது, அப்படின்னா பூஜா உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டாளா அப்படின்னும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜிஓக்குள்ள கூட்டு போயிட்டு அங்க ஒரு வக்கீல் லேடி மாதிரி இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண வைக்க, நீங்க உங்ககிட்ட என்ன வேணா கேளுங்க, இவங்க உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னும் போது, நம்ம ஹீரோயின் வக்கீல் கிட்ட கன்சர்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க கூகுள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு புரியுது, இந்த பெண்களுக்கு பொண்டாட்டிகளுக்கு வந்துட்டு கன்சர்ன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா இருக்கு அப்படின்னும் போது, சரி ஓகே ஒரு வாட்டி கேட்டா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல ஒரு வாட்டியும் அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஓகேவான்னு கேட்டு தான் ஆரம்பிக்கணும், இதை ஒரு வாட்டியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது, ஒருவேளை கேட்கல அப்படின்னா கேட்காம பண்ணா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா அதை ரேப்பா தான் எடுத்துக்க முடியும், அந்த பொண்ணுக்கு பிடிக்காம பண்ணா அது ரேப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள இதை எப்படி ஒரு வாட்டியும் கேட்க முடியும் அப்படின்னும் போது, கேட்டுதான் ஆகணும், அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல குடும்பத்து பசங்க இந்த மாதிரி கன்சர்னை மீறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, நல்ல குடும்பமோ கெட்ட குடும்பமோ அது உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நமக்கு அது வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாங்களா, நமக்கு பிடிச்சவங்க இல்ல நம்ம கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி கன்சர்னை மீறினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்கும் போது நம்மளால கண்டிப்பா நம்பவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்க கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, அங்கேயே அழுகுறாங்க. இதே டைம்ல ஹனிமூன் போனாங்க பாத்தீங்களா, இந்த ஆளை பார்த்தாலே இந்த பொண்ணு நடுங்குறா, என்னடி ஹனிமூனுக்கு வந்ததுல இருந்து பேசவே இல்லை, ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அமைதியா இருக்கு அப்படின்னும் போது, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்குன்னு உண்மையே சொல்ல, பயமா இருக்கா, நான் என்ன பண்ணேன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, ஏன் என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசி பழகி அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, அதை நம்ம ஆல்ரெடி பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிட்டமே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு, இப்ப நான் புருஷன் நீ பொண்டாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிக்க இந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த என்ஜிஓ நடத்தக்கூடிய அந்த மீட்டிங்க்கெல்லாம் போறாங்க. மீட்டிங்க்கெல்லாம் போனா அங்க வரக்கூடிய எல்லா பெண்களுமே இந்த மாதிரி புருஷன் என் அனுமதியே இல்லாம இந்த மாதிரிலாம் பண்றாரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஒரு நாள் நைட் ஆனாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு, என்ன கேட்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி அவங்க கதைகளை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, பகல் முழுக்க நல்லவனா இருக்கான், நைட் ஆனா மட்டும்தான் மிருகமா மாறுறான் அப்படின்னு சொல்ற விஷயம் பூஜாவுடைய வாழ்க்கையில அப்படியே நடக்குது. காலைல வந்துட்டு நல்லா இருக்கான், ஊரை சுத்த கூட்டு போறான், அழகா எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறான், சுத்தி காமிச்சிட்டு நைட் வந்தவனே இந்த பொண்ணுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வேலையை ஆரம்பிக்கிறான். அப்படிதான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவனே, அந்த ரூமுக்கு வந்தவனே இந்த பொண்ணு பாத்ரூமுக்கு போயிட்டு முகம் கழுவிட்டு இருக்கா, நீ உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பொண்ணு பயப்படுறா, இன்னைக்கு என்னால முடியாது அப்படின்னா, ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு டேட் அப்படின்னு சொல்றா. இவன் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் யோசிச்சவன், டேட் அப்படின்னா எனக்கு ப்ரூஃப காட்டு அப்படின்னும் போது இந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து பயங்கரமா அழுகுறா. அழுத பொண்ணு அங்க பிளேட் இருக்கும், அந்த பிளேட் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, அந்த பொண்ணு பிளேட வச்சு கட் பண்ணிட்டா போல மக்களே ஊர்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு நேரா வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரங்க கிட்ட கேட்கும் போது, எனக்கு தெரியல, டாக்டர் கிட்ட கேட்டா லேடிஸ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க, நீங்களே உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னு. இப்ப இந்த குட்டி பொண்ணு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா. வெளியே வந்தவ, அந்த சித்திக்கு எங்க இருந்து ப்ளீட் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்னு. இந்த விஷயத்த புருஷன் பார்த்துட்டு, ஏமா உன் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ண போறா, ஐ மீன் நம்ம பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த உலகத்துல இந்த விஷயத்த நாசுக்கா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே கிடையாது, நான் சொன்னா என் பொண்ணு எப்படி எடுத்துப்பா அப்படின்னே தெரியல, அதான் இன்னமும் சொல்லி கொடுக்காம இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் கிட்ட ஹீரோயின் போயிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த பொண்ணு பிளேடால கட் பண்ணிட்டு இருக்கா, அவளே கட் பண்ணிட்டா போல அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்போ புருஷனையும் அங்க இருக்கிற மாமனாரையும் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண, அந்த பொண்ணு ஏதோ போன மாதிரி படுத்துட்டு இருக்கா மக்களே, ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கா. நேரா போயிட்டு மேல கைய வைக்கிறாங்க, மயக்கம் தெரிஞ்சு கண்ணை முடிச்ச பொண்ணு பயப்படுறா.
சும்மா ஹீரோயின் கையை வச்சதுக்கே பயப்படுறா. ஏமா என்னமாச்சு, அவன் தான் இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நானே தான் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அழுத்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, பெட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, அந்த வழியை தாங்கறதுக்கு இந்த வழியே எவ்வளவு மேல் அப்படின்னா இந்த மாதிரி அறுத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் கூட நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. பூஜா சொன்னதை கேட்டவுடனே நம்ம ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போனவங்க பாத்ரூம் வந்து ஒரு பிளேடை தூக்கி லைட்டா கால்ல கிழிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு முடியல. ரொம்பவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்த வலி சாதாரணமா கால்லயே அறுத்துக்க முடியலையே, அந்த பொண்ணு எப்படி இந்த விஷயத்தை அவ்வளவு இதுவா பண்ணிருப்பா அப்படின்னா அந்த பொண்ணு எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா கத்தி கதறி அழுகுறாங்க. இப்ப அந்த தம்பிக்காரனுடைய சர்டிபிகேட்ல குட்னு போட்டிருக்கோம், என்னுடைய பிஹேவியர் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த பிஹேவியர் சர்டிபிகேட்டையே கிழிச்சு போடுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் ஒரு பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுடைய மாமனார் நல்லா படிச்சவர் இல்லையா, அவர் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு எப்படி வாழணும், என்ன பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு புரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுவா இருந்தாலும் நேரடியா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னும் போது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தப்பு பண்றது மட்டும் தப்பு கிடையாது, தப்ப தட்டி கேட்காம அதுக்கு வாய்ஸ் கொடுக்காம அமைதியா தப்ப பார்த்துட்டு அமைதியா இருந்தா கூட தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின் போயிட்டு பூஜாவை மீட் பண்ணி ஆக்சுவலா எனக்கு சொல்ல போனா எதுவுமே பெருசா புரியல, ஆனா தப்பு பண்றாங்க அப்படின்னு மட்டும் புரியுது, என்ன தப்பு ஏது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒழுங்கா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், யாரெல்லாம் தப்புக்கு துணை போறாங்களோ அவங்க பேர்லாம் எழுதி வச்சிருக்கேன், நீயும் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொடுத்தா அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரு ஹீரோயினுடைய பேர் தான். என்னங்க உங்க பேரையே போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆமா நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இல்லையா, முதல் குற்றவாளி நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த தம்பிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப சின்ன பையனா இருப்பான், இவங்களுக்கு வேற பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தனக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புள்ள மாதிரி பார்த்து பார்த்து அந்த தம்பிக்காரனை வளர்த்திருப்பாங்க. அதையெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிக்காரனை நான் தான் வளர்த்தேன், அதான் ஒழுங்கா வளர்க்கவே இல்லை, அதுவே என் புருஷனை அப்பா அம்மா வளர்த்தாங்க, மாமனார் மாமியார் வளர்த்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இதே டைம்ல தம்பிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் மீட் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு எல்லாமே ஓகேவா, எங்களுக்கு இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு, நாங்க அடுத்து எப்போ ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க. நீலாம் மனுஷனே கிடையாது, அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருந்தா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா தனக்கு தானே கட் பண்ணிருப்பா, நீலாம் வெளியே சுத்திக்கிட்டு இருக்க தகுதியே இல்லாதவன், ஜெயிலுக்கு போயிட்டு களி சாப்பிட்டு தாண்டா லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவனை இருந்து கூட்டு போங்க, இதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. இவனுக்கு ஒரு அவமானமா போச்சு, அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். இப்போ வீட்டுல காமிக்கிறாங்க, வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல, பெண்கள் மட்டும்தான் இப்போ உள்ளுக்குள்ள இருக்கணும், ஆண்கள்லாம் வெளியே வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. தம்பிக்காரனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் பூஜாவும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வளர்த்ததுனால அவன் கெட்டவன் ஆயிட்டான் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்க வளர்த்தாலும் வளர்க்கல அப்படின்னாலும் அவனுக்குள்ள இருக்கிறது அது மாத்த முடியாது, அம்மா அப்பா வளர்த்திருந்தாலும் அது அப்படியேதான் இருந்திருக்கும். அந்த டைரியில அடுத்த பேரா உங்க பேரை சேர்க்கறதுக்கு பதிலா எங்க அம்மாவுடைய பேரை தான் முதல்ல சேர்க்கணும், எங்க அம்மா தான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய பேரை எழுதி விடுறாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசுல டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது யாரோ தப்பா தொட்டாங்களாம். இதை வந்து அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா வந்து தட்டி கேட்பாங்க, அந்த பையனுடைய காது மேலே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா நீ டியூஷனுக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க எந்த தப்புமே பண்ணவே கிடையாது, இந்த ஒரு மோசமான பேட்ரியாட்டிக் சொசைட்டில நம்ம மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு புரியல, வழக்கம் போல புரியல அப்படின்னும் போது ஆக்சுவலா இந்த சட்டத்திட்டங்கள், இந்த மதம் சம்பந்தப்பட்ட இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஆண்களால வரையறுக்கப்பட்டது, ஆண்கள் தான் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதினாங்க, எல்லாமே இது பண்ணாங்க, பெண்களுக்கு சப்போர்ட்டா பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்களை இந்த மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, இந்த ஆண்களால ஒரு இது பண்ணப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அடுத்து பூஜை எல்லாம் முடியுது, அந்த பாட்டு கொண்டாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது தம்பிக்காரன் உள்ளுக்குள்ள வரான். அண்ணி அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டாளா, ஆக்சுவலா எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னும் போது உடனே இவங்க சொல்றாங்க எனக்கும் உரிமை இருக்கு, நீ எனக்கு பிறக்கல அப்படின்னாலும் நான் உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன், இப்போ உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்ப போறேன், உன்னை மட்டும் இல்லாம உன்னை மாதிரி இருக்கிற எல்லா ஆண்களையும் ஜெயிலுக்குள்ள அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கண்ணீர் விட்டு கையில ஒரு கயிறை கட்டி விடுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஆண்டவன் தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே குடும்பமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பையனை வந்துட்டு முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்னதான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். உடனே அம்மா சொல்றாங்க அவ்வளவுதான் பையன் மன்னிப்பு கேட்டான், இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கும் சரி பூஜாக்கும் சரி முகமே மாறுது, இது ஒண்ணுமே நடக்காத மாதிரி, போங்க அவ்வளவுதான் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர வெறுப்பாகுது. ஆக்சுவலா நேத்து நைட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு என்ன விஷயமாச்சோ அதை போட்டு உடைக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாதான் காலைல உட்காந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டவனே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி விடுறாங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம ஹீரோயின்
நேரா போயிட்டு மாமனாரை மீட் பண்ணி, என்ன மாமா நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போங்க அப்படின்றீங்க, இது நியாயமே கிடையாது, ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்றீங்க, தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பையன் அப்படின்னா இந்த மாதிரி அவ்வளவுதான் போங்க அப்படின்னா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாமா வீட்டுக்குன்னா நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வழி இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க, இந்த மாதிரி தான் வாழணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இதான் சரி இதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்த நீங்களே இந்த மாதிரி சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது சரியில்லை அப்படின்னும் போது இப்போ என்னதான் பண்ணும், போலீஸ்க்கு போகணுமா, கண்டிப்பா நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது, இந்த வீட்டுக்கு எப்பவுமே போலீஸே வராது அப்படின்னு, நீங்க போலீஸ்க்கு போல அப்படின்னா நான் போவேன் அப்படின்னும் போது, நீ போலீஸ்க்கு போக கூடாது, ஒன்னு போலீஸ்க்கு போவ அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போ, இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த வீட்டுக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னும் போது, இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், எனக்கு வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேற நாதி கிடையாது, நான் இங்க தான் இருப்பேன், இங்க இருந்துட்டு உங்க பிள்ளைக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னும் போது இவர் கடுப்பாயிட்டாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோனுடைய பொண்ணு அதுக்கப்புறமா அந்த பூஜா 3 பேரையும் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை கூப்பிட்டு அதுல உட்கார வச்சு, நீங்க எது பண்றதா இருந்தாலும் வெளியே இருந்து பண்ணுங்க, இல்ல வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னா எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இவங்களும் புரியாம வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் கேக்குறாரு, அப்போ ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க, அவ எங்கப்பா போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கரெக்ட் அவ எங்கேயுமே போக முடியாது, கண்டிப்பா திரும்பி வருவா, திரும்பி வந்து என் காலில் விழுவா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த குடும்பம் பழைய மாதிரி ஆகும், பார்த்துட்டே இரு அப்படின்னும் போது, இப்போ ரிக்ஷா போகும்போது புருஷங்காரனுக்கா மனசே கேட்கல, வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. இப்போ இந்த குட்டி பொண்ணு போகும்போது கேக்குறா, அம்மா இப்ப நம்ம எங்க போறோம், என்ன விஷயம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுதான் எனக்கே புரியலன்னு புலம்புறாங்க. மாமனாராச்சி சப்போர்ட் பண்ணுவாரு, நியாயமா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாய் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோவை திருப்பிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு புருஷனை ஹக் பண்றாங்க. அப்ப புருஷன் சொல்றாரு, நீ பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஆக்சுவலா இவரு டெய்லி பஸ்ல தான் வேலைக்கு போறான். போற வழியில பஸ்ல ஒரு பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தப்பா டச் பண்ணானா, அந்த பொண்ணு என்ன காப்பாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி இவரை பார்க்க இவரு எதுவுமே பண்ணாம கோழையா நின்று இருக்காரு. அவனும் அந்த பொண்ணு டச் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டு இருப்பான். ஆனா டெய்லி அந்த பொண்ணு அதே டைமுக்கு அதே பஸ்ல வரும்போது இந்த ஆளை பார்த்து ஒரு மாதிரி கேவலமான லுக் விடுவாளாம். அந்த பொண்ணுடைய பார்வையில நான் ஒரு பயந்தாங்கோலி, நான் ஒரு கோழை, கண்டிப்பா நான் கோழை தான், ஆனா நீ ஹீரோ, நீ பயங்கர தைரியமா இருக்க, தைரியமா போராட்ட, நான் உனக்கு முழுமையா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த மாமனார் மாமியார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நான் தான் சொன்ன இல்லையா நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் சொன்ன இல்லையா இவ கண்டிப்பா வருவா, வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வந்திருக்கா பாரு அப்படின்னும் போது, ஆக்சுவலா நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இங்கே இருக்க வரல, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்னுடைய ஆட்டத்தை பாருங்கன்னு கிளம்பிட்டாங்க. கிளம்பி வெளியே போனா புருஷன் நிக்கிறாரு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், இது வரைக்கும் லவ் யூலாம் சொல்லிருக்கவே மாட்டாரு, மனுஷன் லவ் யூலாம் சொல்லி அமுச்சு விடுறாரு. நம்ம ஹீரோயின் எங்க போறாங்க அப்படின்னா, ஹீரோயினுக்கு ஒரு தாத்தா இருக்காரு, ஹீரோயினுக்கு இருக்கிறது தாத்தா மட்டும்தான் போல, அவரும் வக்கீலா இருக்காரு. அவரை போயிட்டு மீட் பண்ணா அவர்கிட்ட என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு கேஸாவே போட முடியாது, கேஸ் போட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க, அது ஒரு விளங்காத கேஸ் ஆயிரும், நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னும் போது, வேற வழியே இல்லையா எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா இவங்கள தண்டிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வேணா டவுரி கேஸ் போடலாம், டவுரி கேஸ் போட்டா கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு. அதை நடக்காத விஷயத்துக்கு எப்படி கேஸ் போட முடியும், அவங்க வந்துட்டு டவுரி கேட்கவே இல்லை, இது வரைக்கும் பணம் கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேட்டதே கிடையாது, அப்படி எப்படி கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நீ ரோட்ல போயிட்டு இருக்க, ஒரு நாய் உன்னை கடிக்க வருது அப்படின்னா கல்ல விட்டு எரிவியா, இல்லனா நீ வந்துட்டு நியாயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட போயிட்டு நியாயம் பேசிட்டு இருப்பியா, கண்டிப்பா அங்க நியாயம்லாம் பேச முடியாது, கல்ல அடிக்கணும். அதே போல நாய்க்கு வந்துட்டு எப்படி பல்லு இருக்கு, நம்மள கடிச்சா வலிக்கும், நம்மள கடிச்சா விஷம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கோ, அதே போல இந்த உலகத்திலயும் நிறைய விஷக்கிருமிகள் நிறைய நாய்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக சில விஷயத்த நம்ம வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினு முடியவே முடியாது, இல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாலும் கேட்காம, ஆனா பூஜா சொல்றா நீங்க போடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, நடக்காத விஷயத்துக்கு எப்படிமா கேஸ் போட முடியும் அப்படின்னும் போது, பூஜா ஹீரோயினை தனியா கூட்டு போயிட்டு, இந்த மாதிரி 7 நாள் நான் தான் படாத பாடுபட்டிருக்கேன், இந்த உலகத்துல யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே நம்பல, எங்க அம்மா கூட எனக்கு ஆப்போசிட்டா நிக்கும் போது நீங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க, நீங்க எனக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம், அட்லீஸ்ட் கூட இருங்க, சப்போர்ட்டா இருங்க போதும் அப்படின்னும் போது, இல்ல இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க, தாத்தா வந்துட்டு கேஸ் ஷீட்டே ரெடி பண்ணிட்டாரு, இந்தமா படிச்சு பார்த்து சைன் போடு அப்படின்னும் போது, படிக்கவே வேணான்னு சைன் போட பார்க்கும்போது, இல்ல நீ பண்றது தப்பு, இப்போ கூட இது சரியான வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேஸ் ஷீட்டையே புடுங்கிட்டு போயிட்டு தீயில போட்டு எரிச்சிடுறாங்க. இந்த பொண்ணுக்கா செமையா கழுப்பா இருக்கு, இந்த பொண்ணு சப்போர்ட்டும் பண்றா, இதெல்லாம் இருக்கா
இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவறாங்க. அப்பதான் தாத்தா சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி தான் கேஸ் ஷீட்டை கொண்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிக்க முடியும், உன் போனை வச்சே பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நைட்டே கம்ப்ளைண்ட ஃபைல் பண்ணிட்டாங்க போல. அடுத்த நாள் காலையில மாமனாரு மாமியாரு புருஷங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கைது பண்ண போலீஸ் வராங்க. கைது பண்ணி கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு தாண்டல மக்களே. அதுக்குள்ள பெயில் கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு வந்துட்டு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்த தாத்தா சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கு. இது நான் பைலபிள் அஃபென்ஸ் சொன்னீங்க, நான் பைலபிள் கேஸ் சொன்னீங்க, அப்படி எப்படி அவங்க வெளியே வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி பெயில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நம்ம கைது பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு கேஸ் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவங்க முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது யாரோ கூடவே இருந்து குளிப்பறிக்கிறாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் தான் சொல்லிட்டாங்க போல. இதோட 5வது எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, எதுவுமே தப்பா நடக்குது, எதுவுமே வந்துட்டு நேர்மையான வழியில் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப. அப்போ பூஜாக்கு கோவம் வருது. நீங்க முதல்ல எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும், சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க தான் கால் பண்ணி சொல்லிருப்பீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்னமும் அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இவங்க வாக்குவாதம் பண்ண. அப்போ தாத்தா தான் நிப்பாட்டுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க தான் இப்போ ஒற்றுமையா இருக்கணும், நீங்களே இந்த மாதிரி இப்போ சண்டை போடவே கூடாது. ஆக்சுவலா உங்க மாமனாரை நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க மாமனாரு நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் தான், ஃபார்வர்டா திங்க் பண்ணக்கூடிய ஆளு, எல்லாமே கரெக்டா பண்ணக்கூடிய ஆளு. ஆனா இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா பயமா இருக்கு அப்படின்னும் போது பார்த்தா நினைச்ச மாதிரியே இவர் 2 பசங்களையும் கூப்பிட்டு நேரா கிளம்புறாரு. கிளம்பி பூஜாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வாசல்லையே காரை நிப்பாட்டிட்டு நீங்க காருக்குள்ளே இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பூஜாவுடைய அப்பா கிட்ட தனியா பேசுறாரு. இந்த மாதிரி என் வீட்டுல இருந்து உங்க பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்றது உங்க பொண்ணு கிடையாது, என் வீட்டு மருமக. அதை நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணு ஓடி போயிட்டாளா, நீங்க வந்துட்டு கவலையே படாதீங்க, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன், நான் போயிட்டு சமாதானமா பேசி கூட்டிட்டு வரேன், நீங்க எதுவும் முடிவு எடுத்துறாதீங்க அப்படின்னு. நான் 2 முடிவோட தான் வந்தேன். ஒன்னு அந்த பொண்ணு அப்படியே போட்டும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா டைவர்ஸ் கொடுத்துட்டு போக சொல்லுங்க, அதுக்காக தான் பேசலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, சம்பந்தி நீங்க அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது, நான் ஏதாவது பண்ணியாச்சு என்னுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தண்ணியை கொண்டு வர்றாரு. தண்ணி கேட்கும் போது தண்ணியில பூஜாவுடைய அப்பா நிறைய மாத்திரை போடுவார் போல. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மாத்திரையை போட்டு நீங்க சூசைட்க்கு ட்ரை பண்ணுங்க, தற்கொலைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாரு. அவரும் வேற வழி இல்லாம வாங்கி குடிக்கிறாரு. இதே டைம்ல கார்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய புருஷன் இறங்கி கீழே வர தம்பிக்காரன் பின்னாடியே வரான். நீ ஏன்டா கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்பா சாமி எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு. ஏன்டா நீ வீட்டுல ஒண்ணுமே பண்ண மாட்டியா, எதுக்காக என்னையே எல்லாரும் குற்றம் சாட்டுறீங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் நடக்க தானே, நான் மட்டும் என்னடா ஸ்பெஷலா பண்ண, நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாது, நீ மட்டும் ஆம்பளையா பிஹேவ் பண்ணிருந்த அப்படின்னா அண்ணி இந்த மாதிரி உன் பேச்ச கேட்காம போயிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டான். இப்படி பேசி மாத்தி மாத்தி சண்டை போடும்போது இப்போ பூஜாவுடைய தம்பி வெளியே ஓடி வரான். அப்பாக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயம் பூஜாக்கும் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் பூஜாலாம் கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனா மனுஷன் படுத்த படுக்கையா இருக்காரு. பூஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. ஏமா இந்த மாதிரி பண்ண, உனக்கு இந்த மாதிரி ஒன்று ஆயிருச்சு அப்படின்னும் போது அதை கேட்கும் போதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் வீட்டை விட்டெல்லாம் வெளியே போகாத, நீ ஒழுங்கா போயிட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்ல. இப்ப அங்க மாமனார் நிக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் செலவு பத்தி எல்லாம் கவலையே படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், அந்த தம்பிக்கான வேலையும் ரெடி ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னும் போது அருண் இந்த தம்பிக்காரனும் வந்துட்டு பூஜா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். என்ன மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். இப்ப இவங்க கிளம்பி வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அருண் வந்துட்டு ஸ்வீட் கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க, அண்ணியும் அதாவது நம்ம ஹீரோயினும் பூஜா மட்டும் எடுக்க மாட்டாங்க. அண்ணியே ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனால பூஜாவை மிரட்டி நீ எடு அப்படின்னும் போது அந்த பொண்ணு எடுக்கிறா. சரி ஓகே, நீ எடுத்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி நீங்க வந்துட்டு எனக்கு அம்மா மாதிரி, நீங்க பேசாம இருக்காதீங்க, ஒரு அடி கூட அடிச்சிருங்க, அதுக்காக பேசாமலாம் இருக்காதீங்க அப்படின்னும் போது, நான் கையை ஓகுனேன் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்க யாருமே தாங்க மாட்டீங்க அப்படின்னு புருஷன் இந்த விஷயம்லாம் பாக்குறாரு. நம்ம பொண்டாட்டி பயங்கர கோவமா இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு பேசுறாரு. இல்லம்மா நம்ம வந்துட்டு தனியா எங்கேயாச்சும் வீடு பார்த்துட்டு போலாமா, நம்ம வந்துட்டு தனியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்களுக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே, எப்படி தனியா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு உன்னுடைய இதுதான் முக்கியம், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது, தனியா வீடு பார்த்துட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. புருஷன் பயங்கரமா சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல பூஜா கிட்ட அருண் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்கா. அது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அங்க பாட்டி உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது மாமனாருடைய அம்மா, அவங்க இப்பதான் பேசிட்டாங்க. என்னம்மா ஏதோ வெளியே கிளம்பி போனீங்க, ஏதோ பயங்கரமா சாதிக்கிற மாதிரி கிளம்பி போனீங்க, இப்ப மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள பொட்டி பாம்பாட்டம் வந்து அடங்கிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, அவ்வளவுதானா, நீங்க பயங்கரமா கோவப்பட்டு போனது எல்லாமே அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், என்னால என்ன
பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, வேணும் அப்படின்னா ஒரு சுத்தியலை கொண்டு போயிட்டு யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு நானும் தற்கொலை பண்ணி சாவறதை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நீ வெளியே போயிட்டு போராடணும், சட்டப்படி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல, வீட்லயே போராடு, நீ தைரியமா துணிஞ்சு போராட ஆரம்பிச்ச அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே சரியாகும். இது எல்லாமே எதிர்த்து எதுவுமே பேசாம அமைதியா போயிட்டே இருந்த அப்படின்னா குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ எப்பதான் நிமிர போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் இவங்களுக்கு அப்படியே பயங்கரமா புரியுது, மூணாவது கண்ணை திறந்த மாதிரி இருக்கு. பாட்டி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ ஒரு பூஜை போல, பூஜைக்கு அந்த சாமியார் வந்து பிரசங்கம் பேசிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி சாமியார் வரல, அதுக்கு பதிலா ஹீரோயின் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பேசும்போது என்ன நீ போயிட்டு பேச போற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் நிறையவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜாக்கள் காலத்துலலாம் இப்போ போர்ல ராஜா வின் பண்றாரு அப்படின்னா அந்த ராஜாவுடைய அம்மா பேரை சொல்லி, இப்போ ராதாவுடைய பையன் தான் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். பெண்களை மட்டும்தான் முன்னுரிமைப்படுத்துவாங்களாம். கடவுள்கள்ல கூட இவருடைய பையன் தான் இந்த சாமி, அதாவது பார்வதியுடைய பையன் தான் இந்த முருகர், பார்வதியுடைய பையன் தான் விநாயகர், அந்த மாதிரி சொல்லுவாங்களாம். ஆனா காலங்கள் போக போக ஆணாதிக்கம் அதிகமாயிருச்சு. இப்ப வந்துட்டு பெண்கள் ஜஸ்ட் உடம்புக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படுறாங்க, அந்த உடம்புக்காக கூட கஞ்சனே இல்லாம கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பூஜாவை கூப்பிடுறாங்க. பூஜாக்கு ஸ்டார்டிங்ல பயமா இருந்தாலும் பூஜா போயிட்டு உட்காந்துட்டு எல்லாமே சொல்றா, இந்த மாதிரி என் புருஷன் இந்த மாதிரி பண்றான், என்ன புருஷன் ரேப் பண்றான் அப்படின்னும் போது மாமனாருக்கு சரியான காண்டாவது. அங்க இருந்து எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா, இன்னும் உட்காந்து என்ன பண்றீங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னும் போது வந்தவங்க எல்லாரும், வந்த ஆண்கள் எல்லாரும் தன்னுடைய பொண்டாட்டிகளை கூப்பிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, உங்க வீட்டு ஆண்கள் இது வரைக்கும் கஞ்சன் இல்லாம மேல கை வச்சதே கிடையாது, உங்க உரிமையோட அனுமதியோட தான் கை வைக்கிறாங்க அப்படின்னா அப்ப மட்டும் போங்க, இது சும்மா கிடையாது, சாமி மேல சத்தியம் அப்படின்னு. ஒரு பெண்கள் கூட நகரவே இல்ல மக்களே, அப்படியே நிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே கண் பயங்கரமா கலங்குது. மாமனாருக்கு கோவம் வருது, இப்பயாச்சும் போயிட்டு உன் பொண்டாட்டியை அடக்கி வை, உன் பொண்டாட்டி பண்றது சுத்தமா சரியே கிடையாது அப்படின்னும் போது அருண் போயிட்டு அடிக்க பாயும் போது நம்ம ஹீரோயின் அந்த பையனை அடிச்சிட்டாங்க. நீ இவ்வளவு தப்பு பண்ணியும் திருந்தாம உங்க அப்பாவுடைய பேச்சு கேட்டுட்டு நீ பண்றது எல்லாமே சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, எவ்வளவு பேரு உனக்கு எதிரா இருக்கும், எவ்வளவு பேரு நீ சொல்ற பேச்சை கேட்காம உன்னுடைய பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னும் போது கூட நீ தப்பு பண்ற அப்படின்னு புரியவே இல்லையான்னு கேட்கும் போது அவன் அமைதியா இருக்கான். இங்க பாரு, இப்போ கூட நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா உன்னை தனியா விலக்கி வைக்க முடியும், நான் எப்பயுமே சொல்லுவேன் நீ தான் என் புள்ள, நீ தான் எனக்கு கொல்லி பொண்ணும், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நீ தான் எல்லா சடங்கையும் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன், அந்த மாதிரி நீ பண்ணவே கூடாது, நான் செத்தாலும் உன்னை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவேன், நான் வந்துட்டு தனியா போயிடுவேன், உன்னுடைய அண்ணாவையும் என்னுடைய பொண்ணையும் கூப்பிட்டு தனியா போயிடுவேன், இந்த மாதிரி உன் கூட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆனாலும் உன்னை வரவிட மாட்டேன், இந்த மாதிரி தனிமைப்படுத்தி வச்சிருவேன், நீ பண்றது தப்புடா, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கூடா அப்படின்னும் போது இவன் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான், கண்ணுலாம் கலங்குது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது மன்னிப்ப உன் பொண்டாட்டி கிட்ட கேளு அப்படின்னு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சும்மா கேட்டா எப்படி, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது அவன் அப்படியே பாக்குறான், ஆஹா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி நிக்க. அப்ப பூஜாவே சொல்றா, இந்த மாட்டுக்கு இந்த அடி பத்தாது, இவன் கண்டிப்பா திருந்தவே மாட்டான் அப்படின்னும் போது அப்போ மாமனார் கேக்குறாரு, ஏமா இதுக்கெல்லாம் வந்துட்டு சட்டத்துல இடமே கிடையாது, என்னமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் கொண்டு வர வரைக்கும், இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வர வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும், கவர்மெண்டோடைய காதுக்குள்ள இந்த விஷயம் கேட்கிற வரைக்கும், எங்களுடைய கஷ்டம் புரியுற வரைக்கும் நான் கண்டிப்பா போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்பதான் இவனுக்கு புரியுது போல, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு கேட்கிறேன் அப்பா கிட்ட. இதோட இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. முடிக்கும் போது எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு எந்த விதமான சட்டமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல அதுக்கப்புறம் சாட் ஜிபிடிலாம் போட்டு கேட்கும் போது அதுவே சொல்லுது, மக்களே ரேப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கான், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு 18 வயசு, அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சட்டமே கிடையாதான், இதுக்கு பேரு சட்டப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா மேரிட்டல் ரேப் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னா, கரெக்டான டீடைல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டு காமிக்கிறேன் பாத்துக்கோங்க. இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு, இதுக்கு ஒரு சட்டம் கிடையாதா, நம்ம இவ்வளவு பெரிய நாட்டுல 140 கோடி பேருக்கு மேல வாழ்றோம், இந்த விஷயத்துக்கு ஒரு சட்டமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த விஷயத்துக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க மக்களே. கண்டிப்பா இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க அப்படின்னா நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணும்போது ஹைப்பும் கொடுங்க. ஓகே மக்களே, பாய்.